வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு எதிர் Realme 3 Pro இந்த மொபைல் போனுடைய முழு விமர்சனம் இந்த பதிவில் நான் சொல்றேன். முதல்ல டிசைனை பத்தி பார்ப்போம். பட் இதை வந்து ஆல்ரெடி நான் கவர் பண்ணி சுத்தி ரவுண்ட் அடிச்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டீங்க, பார்க்கலன்னா மேல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. டிசைன் பார்த்தோம்னா நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் மற்றும் இந்த ரவுண்டட் பேக் பாடி எல்லாமே வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. பிளாஸ்டிக் பாடியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தோணலாம். பட் வந்து நான் இந்த போக்கோ F1 மொபைல் ஃபோனுடைய ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், என்னை பொறுத்த மட்டும் கிளாஸ் பாடி மொபைல் ஃபோனை விட ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மெட்டீரியல் மொபைல் ஃபோனுடைய டிசைனுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த கேட்ஜெட் ஷீல்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்து ஒரு கிளியர் ஸ்கின் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன். மொபைல் ஃபோனுடைய டிசைன் கலர் அப்படியே பார்த்து அப்படி தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளியர் ஸ்கின் வாங்கி போட்டிருக்கேன். ஸ்கின் போட்டு மொபைல் ஃபோனு இல்லை கேஸ் போட்டு மொபைல் ஃபோனுடைய அழகை மறைக்க விரும்பாதவங்க, மொபைல் ஃபோனுடைய பாடி ஸ்க்ராட்ச் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளியர் ஸ்கின் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. கிளாஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. ஓகே, இன்னும் ப்ரீமியம் ஃபீல் வேணா உங்களுக்கு கிளாஸ்ல கிடைக்குமே ஒழிய அந்த ரக்கட்னஸ் என்னதான் அவங்க கார்னிங் எல்லாம் போட்டு அந்த ரக்கட்னஸ், அந்த ரக்கெட் ஃபீல், ஒரு பயம் இல்லாமல் மொபைல் ஃபோனை டக்குன்னு இப்படி போடுறது, டக்குன்னு இப்படி பாக்கெட்ல தூக்கி போடுறது, இந்த ஒரு ரக்கட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ற ஒரு ஃபீல் வந்து இந்த பிளாஸ்டிக் பாடியில இருக்கும். சாதாரண பிளாக்கை விட இந்த ப்ளூ கலர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கண்ணை பறிக்கிற ப்ளூ கலரா இருக்கு. கொஞ்சம் அவங்க சட்டில் கொஞ்சம் அவங்க குறைச்சி அந்த ப்ளூ கலருடைய இன்டென்சிட்டியை கொஞ்சம் குறைச்சி ஒரு நார்மலான ஒரு ப்ளூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். டிசைனை தாண்டி டிஸ்பிளேக்கு போவோம். ஃபுல் HD டிஸ்பிளே, சின்ன ஒரு நாச் இருக்கு மேலே, சுற்றி நாலா பக்கமும் அதோடைய ஃப்ரேம்ஸ் வந்து ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் இல்லை. நாலா பக்கமும் ஒரே மாதிரி இல்லாமல் கீழே மட்டும் இந்த சின் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிறது கொஞ்சம் விகாரமாக தெரியுது. பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பிரைட்னஸ், அதாவது சூரிய வெளிச்சத்தும் சரி, இண்டோர் கண்டிஷனும் சரி, எல்லா லைட்டிங் கண்டிஷன் இந்த மொபைல் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுறப்போ அந்த டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய எழுத்துக்கள், இமேஜஸ், கேம்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஃபோட்டோவுடைய நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அருமையாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் வார்மாக காமிக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் மித்தபடிக்கு வியூயிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிஸ்பிளேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். கேமரான்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க சென்சர் வந்து பின்புறத்தில் 16 மெகா பிக்சல் சென்சர், சோனியோடைய IMX519 சென்சர். இதே சென்சர் தான் OnePlus 60 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நீங்கள் அதை OnePlus 60 கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்சர் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஒரு பிரியாணி வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு மொபைல் ஃபோனுடைய கேமராவை அதோட தரத்தை நிர்ணயிக்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது, பல கோணங்கள்ல இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ சென்சர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுலயும் அவுட்புட் ஒரே மாதிரி இருக்குங்கிற விஷயமே கிடையாது. சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் இருக்கு, லென்ஸோட குவாலிட்டி இருக்கு. பட் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ OnePlus 60 அளவுக்கு இதில் இல்லாட்டியும் நல்லாவே இருக்கு. நைட் மோடு கூட இருக்கு. பட் நைட் மோடு அல்லாத லோ லைட் மோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவுடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் OnePlus 60 ரேஞ்சுக்குன்னு சொல்லிட முடியாது. நல்லா இருக்கு. ஒரு சராசரியாக நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருக்கு. இந்த 5 மெகா பிக்சல் யூஸ் பண்ணி, இந்த எக்ஸ்ட்ரா செகண்டரி 5 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணி போர்ட்ரேட் மோட் பண்ணியிருக்காங்க. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் அல்காரிதம் சரியே இல்லைன்னா இப்போ இருக்கிற மித்த மொபைல் ஃபோன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சுமாராக தான் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமரா பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிற போர்ட்ரேட் போர்டு பார்த்தீங்கன்னா பாதி நேரம் காது அவுட் ஆயிருது, பாதி நேரம் கையிலேருந்து ஷர்ட் அப்படியே ஒரே மாதிரி மெர்ஜ் ஆயிருது. போர்ட்ரேட் மோட் சரியே இல்லை. பட் இதை தாண்டி நம்ம ஃப்ரண்ட் கேமரா பற்றி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 25 மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சோனியினுடைய IMX586 சென்சர் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது Redmi Note 7 Proல. அதே மாதிரி இந்த சாம்சங்குடைய GM1 சென்சர்லையும் 48 மெகா பிக்சல், சாம்சங்குடைய GD1 சென்சர்லையும் 32 மெகா பிக்சல். ஸோ இந்த எல்லா ஹை மெகா பிக்சல் மொபைல் ஃபோன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா குவாட் பேயர் டெக்னாலஜி மூலமாக அதை 4ஆல் வகுத்து அதை கம்மியான மெகா பிக்சலை கன்வெர்ட் பண்ணி அதை அந்த மொபைல் ஃபோனோட ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி அதை சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் மூலமாக 25 மெகா பிக்சலோ 32 மெகா பிக்சலோ 48 மெகா பிக்சலோ கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி தான் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது. 25 மெகா பிக்சலும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு முழுக்க 25 மெகா பிக்சல் கிடைக்காது. இது வந்து நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம் கிடையாது. எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் கேமராவோட சென்சர் சிஸ்டம் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால அதிகமான மெகா பிக்சல் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான நாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த மட்டும்
வரைக்கும் 25 4 வகுத்து 6.2 மெகா பிக்சல் ஷாட் எடுத்து அதை திருப்பி 25 மெகா பிக்சல் மாற்றுறதுனால நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, கம்மியாக்கியிருக்கு. அதே நேரத்தில் இவங்க பியூட்டிஃபிகேஷன் அல்காரிதம், ஏஐ இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும். அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். பட் இருந்தாலும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவில் நார்மலான ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குது. போர்ட்ரேட் மோட் அந்த அல்காரிதம் சாஃப்ட்வேரில் அவங்க சரி பண்ண வேண்டியதாக இருக்குது, சரியா இல்லை. அதே மாதிரி ரியர் கேமராலையும் போர்ட்ரேட் மோடும் ரெகுலராக இருக்கிற லோலைட் ஷாட்ஸும் சரியா இல்லை. 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். பட் 4K வீடியோட எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக ஸ்லோ மோஷன் வீடியோ ஆகா ஓகோன்னு கிட்டார்லாம் வாசிட்டு இருந்தீங்க. பட் ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து வெறும் 10 செகண்ட் தான் நீங்கள் எடுக்க முடியும். 10 செகண்டுக்குள்ளே அந்த ஸ்லோ மோஷன் நீங்கள் கேப்சர் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு புறா நின்றுட்டு இந்த புறாவை எடுக்கிறதுக்குள்ளே ஓடிடுமோ அப்படின்னு நினச்சி எடுக்க பார்த்தேன், புறா அடி கீழே போயிடுச்சு. நல்ல ஒரு ஷாட்டாக தான் அமைஞ்சிச்சு. பட் இது வந்து ரொம்ப லக். 10 செகண்டுக்குள்ள நீங்க எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் 720p வீடியோன்னு சொல்றாங்க. இது 720p வீடியோ கிடையாது. அதுலயும் பாதியான ரெசல்யூஷன் தான். அதை வந்து அவங்க 720p கன்வெர்ட் பண்றாங்க சாஃப்ட்வேர் மூலமா. ஸோ சாஃப்ட்வேர் மூலமா கன்வெர்ட் பண்றதுனால தான் அவங்க வந்து 10 செகண்ட்ஸ்க்கு குறிக்கிருக்காங்க. ஏன்னா அவ்வளவுதான் இந்த மொபைல் போனால ப்ராசஸ் பண்ண முடியும். மொபைல் போனை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த மொபைல் போன ப்ராசஸர் பத்தி நாங்கள் சொல்லிடுறேன். இந்த மொபைல் போன் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 710 1 year old processor, 10 nanometer டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாலுமே 1 year old ப்ராசஸர். 1 year மொபைல் ஃபோன் 1 year old ப்ராசஸராக இருந்தாலும் சரி, ஒரு நேற்று வந்த ப்ராசஸராக இருந்தாலும் சரி, சராசரி வாழ்க்கையில் ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு சில வேலைகள் தான் பார்ப்போம். நம்ம வந்து பெருசாக வந்து அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டாவையும் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர டேட்டாவையும் நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணி இதில் ஒன்று சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் உருவாக்க போகிறது கிடையாது. சாதாரணமாக நம்ம மிஞ்சி போனால் வாட்ஸ்அப், ட்விட்டர் இல்லாட்டி பப்ஜி ஏதாவது விளையாடிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக நம்ம விளையாடக்கூடிய கேம்ஸ் மற்றும் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே என்னைய பொறுத்த மட்டும் இந்த Snapdragon 675 ஃபாஸ்டா இருக்கு, Snapdragon 710 ஃபாஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான். ரியல் லைஃப்ல ரெண்டு மொபைல் போனை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து பெருசா ஸ்பீட்ல வித்தியாசங்கள் இல்லை. அப்ளிகேஷன் திறக்கிறப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த மொபைல் ஃபோன் ஃபாஸ்டாக திறக்கலாம். சில அப்ளிகேஷனை இந்த மொபைல் ஃபோன் ஃபாஸ்டாக திறக்கும். அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம வெயிட் பண்றதுனால, வேஸ்ட் பண்றதுனால நம்ம பில்கேட்ஸ் ஆக போறது கிடையாது. எவ்வளவோ நிமிஷங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். விட்டுத்தனமா பல வீடியோக்கள் இந்த வீடியோ இல்லைங்க, வேற வீடியோலாம் பார்த்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து எனக்கு என்னைய பொறுத்த மட்டும் இரண்டுலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த Realme 3 Proல நீங்க பார்க்கலாம். அனிமேஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. கிராபிக்ஸ் ரெண்டரிங் குவாலிட்டி அருமையா இருக்கு. ஸ்மூத்தான ஒரு பட்டர் ஸ்மூத் வெண்ண மாதிரி அப்படியே நழுவுற மாதிரி ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இந்த Realme 3 Proல. இந்த மொபைல் போன்ல கலர் OS 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு OS இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணல, கலர் OS அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பல அம்சங்கள் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. கலர் OS 5.2ல இருந்து 6க்கு வர்றப்போ பல அம்சங்கள் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா அம்சங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து தனியாக ஒரு வீடியோ போட்டேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இந்த மேலே லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில். பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த விவோ நெக்ஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபன் டச் ஓஎஸை விட இந்த கலர் ஓஎஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற இதர விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிடுறேன். பின்புறத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் ரிலேபிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாக இருக்குது. பல லேட்டிங் கண்டிஷன் நான் டச் பண்ணி பார்த்துட்டேன். ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. எல்லா விதமான தேவையான சென்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. ஆடியோ குவாலிட்டி எனக்கு இந்த Redmi Note 7 Proவோட Realme 3 Proல நல்லா இருக்கு. ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டியா இருக்கட்டும், இல்ல இந்த 3.5mm ஆடியோ ஜாக்ல பொருத்தி நம்ம கேட்கக்கூடிய பாட்டா இருக்கட்டும், இல்ல யூடியூப் வீடியோவா இருக்கட்டும், குவாலிட்டி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு Redmi Note 7 Proவோட. இதுல வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 4045 இன்னும் 4045 4000 mAh விட Redmi Note 7 Proல இருக்கு. 4000 mAh விட அதிகமா இருக்குன்னு கஷ்டப்பட்டு அந்த 45 mAh உள்ள திரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Redmi Note 7 Proவா இருக்கட்டும், Realme 3 Proவா இருக்கட்டும், இரண்டுலையுமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட யூசேஜை பொறுத்து 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு யூசேஜ் கிடைக்குது. அதிகமாக இன்டென்ஸாக நீங்கள் கேம் விளையாடல படம் பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு 6 hours வரைக்கும் 6 to 7 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. பட் என்ன வித்தியாசம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த VOOC சார்ஜர். VOOC சார்ஜர் அப்படிங்கிறது புதிய விஷயங்கள் கிடையாது. நம்ம ஓப்போட மொபைல் ஃபோன்ஸில் நம்ம VOOC சார்ஜர் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த VOOC சார்ஜர் தான் ரீபிராண்ட் பண்ணி டேஷ் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம OnePlus மொபைல் ஃபோனில் பார்த்துட்டோம். எல்லாமே அங்காளி பங்காளி பகுதியில் தான். நம்ம இந்த OnePlus, ஓப்போ, ரியல்மி, விவோ கூட எல்லாம் அங்காளி பங்காளி தான். பட் அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா
டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கிறானுங்க. இந்த பாவம் விவோவுக்கு கழட்டிட்டானுங்க. விவோ வந்து டபுள் இன்ஜின் சார்ஜர், டூயல் இன்ஜின் சார்ஜர்னு ஒரு சார்ஜர் சுற்றிட்டு இருக்கு இந்த மொபைல் ஃபோனு. பாவம் அவங்கள கழட்டி விட்டாங்க போல. பட் இந்த கழட்டி விடாத இந்த சின்ன குடும்பத்துக்குள்ள எல்லா சார்ஜரும் ஒரு மொபைல் ஃபோனில் இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த VOOC சார்ஜரை வந்து வேற மொபைல் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் ஆகாது. வேற மொபைல் ஃபோன் இருக்கிற சார்ஜர் தூக்கி இந்த Realme 3 Pro நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்காது. இந்த மொபைல் ஃபோனை VOOC சார்ஜர் வச்சு இந்த Realme 3 Pro சார்ஜ் பண்ணுறப்போ 60 மினிட்ஸ்க்குள்ள 80%, 85% சார்ஜ் ஆயிடுச்சு. சரி, ஓவராலா கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா? முக்கியமான விஷயம், இந்த Redmi Note 7 Pro விட இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு உங்க மைண்ட்ல பயங்கரமான கொஸ்டின் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். தாராளமா நீங்க வாங்கலாம். Realme 3 Pro சூப்பரா இருக்கு. இந்த Redmi Note 7 Pro விட இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கிற பல விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தனித்து நிற்குது, இந்த MIUI. MIUIல வந்து ஒரு ஸ்டேபிளான OS. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு ஸ்கின் UI அப்படிங்கிறது இந்த MIUIல இருக்கிற இந்த UI. இந்த யூஐல ஒரே ஒரு நெருடல், இந்த ஆட்ஸ் காமிக்கிறது. பட் ஆட்ஸ் காமிக்கிறத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதை லிங்க் மேலே இருக்குது, பார்த்துட்டு இருந்துருங்க. ஸோ இந்த Realme 3 Pro இருக்க கலர் வாய்ஸில் ஆட்ஸ் சுத்தரவை கிடையாது. நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்க தேவை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆட்ஸ் வராது உங்களுக்கு. பட் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். இவங்களும் வந்து ரியல்மியும் ரெட்மியும் அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களும் உங்களுடைய உண்மையான நிறத்தை காமிக்கலாம். இவங்களும் ஆட்ஸ் கொண்டு வரலாம், சாதாரண சார்ஜர் கொடுக்கலாம், இல்லை குவிக் சார்ஜர் பாக்ஸில் கூட குவிக் சார்ஜர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் இவங்க பண்ணுறது இவங்களையும் பண்ணலாம், சொல்ல முடியாது. பட் இப்பொழுதைக்கு வளர்ந்து வர்ற கம்பெனி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காம ஒரு நல்ல ப்ராடக்ட் தரணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு யங் கம்பெனிலேருந்து வந்து ஒரு யங் ப்ராடக்ட், நல்ல அருமையான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். மித்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ குறிப்பாக அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் Redmi Note 7 Pro டாப் டக்கராக இருக்குது. கம்பேர் பண்ணி வீடியோ போடணுமா வேணாமா? ஒரு போல் இருக்குது மேலே, அந்த போலுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். அந்த போலுக்கான முடிவை பொறுத்து அந்த வீடியோ நான் போடுறேன். பட் வித்தபடிக்கு பொதுவாக இந்த 2 மொபைல் ஃபோனில் இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னா எந்த மொபைல் ஃபோனாக வாங்க, இந்த 2 மொபைல் ஃபோனில் எதை வேணால் வாங்க. நீங்கள் வாங்கின டெசிஷன் தப்பாகாது, கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ரிவ்யூ பார்த்ததில் எந்த மொபைல் ஃபோன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இது வரைக்கும் நீங்கள் இந்த பார்த்த ரிவ்யூவில் நான் கவர் பண்ணாத சில விஷயங்கள் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த Realme 3 Pro மொபைல் ஃபோனை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பதிவு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் திருப்பி சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. வீடியோ சொல்லாமல் முடிச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.